வணக்கம். அன்பார்ந்த அனுக்கிரகம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது சுக்கிரன் ராகு சேர்க்கை. மீன ராசியில் சனியினுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரனும் ராகுவும் சேரக்கூடிய நாட்கள் பிப்ரவரி 1லிருந்து பிப்ரவரி 24 வரைக்கும். இந்த 25 நாட்களுக்கான பலனை பார்க்க இருக்கிறோம். மேஷ லக்னத்திற்கு சுக்கிரன் ராகு 12ஆம் இடத்துல சேர்றாங்க. அதாவது சுக்கிரன் லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்துக்கு வர்றாரு. ஏற்கனவே விரயத்தில் இருக்கிற ராகுவோட சுக்கிரன் சேரும் பொழுது அந்த 12ஆம் இடத்துல இருந்து தான் பலனை கொடுக்க போறார். 12ஆம் இடம் என்பது செலவுகள் மட்டுமல்ல, வெளிநாடு சம்பந்தப்பட்டது, ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டது, ரகசிய நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்டது. உறவின் ரீதியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேசலாம். உறவு ரீதியா எடுத்துக்கிட்டோம்னா இப்போ 9ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அப்பா சம்பந்தப்பட்டதோ பூர்வீக சம்பந்தப்பட்டதுலையோ அது 4ஆம் இடமா வேலை செய்யும். இப்படி அந்த மீனத்துல இருக்கிற சுக்கிரன் ராகுவை எத்தனை விதமா வேணா நம்ம பார்க்கலாம். இப்ப பிப்ரவரி 1லிருந்து பிப்ரவரி 6 வரைக்கும் ஒரு பாதசாரம், அதாவது உத்திரட்டாதி 1ஆம் பாதத்துல சேர்றாங்க. அதுக்கப்புறம் சுக்கிரன் உத்திரட்டாதி 2ல அதுல 11ஆம் தேதி வரைக்கும் இருக்காரு, 6 to 11. அதுக்கப்புறம் உத்திரட்டாதி 3 11லிருந்து 17 வரைக்கும். அதுக்கப்புறம் உத்திரட்டாதி 4ஆம் பாதம் 17லிருந்து 24 வரைக்கும். இப்படி 4 பகுதியா நான் பலன் சொல்றேன். ஏன் அப்படின்னா, ஒரு அம்சத்துல ஒரு கிரகம் வலிமை பெறுகுதா, நட்பு பெறுகுதா, பெறுகிறதா அல்லது நீச்சம் பெறுகிறதா, இந்த வலிமைகள் எல்லாம் அம்சத்துல தான் நம்ம பார்க்கணும். இப்ப இந்த 1ஆம் பாதத்துல இந்த 2 கிரகம் சேரும்போது சிம்ம ராசியில தான் அம்சத்துல விழுகும் இந்த ரெண்டுமே. அதாவது ஏற்கனவே ராகு சிம்மத்துல பகையா அம்சத்துல இருக்கிறாரு. அப்ப அம்சத்துலதான் அதனுடைய வலிமையை பார்க்கணும். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் மீனத்துல நட்பா இருக்காருன்னு. அப்படி இல்லை. அம்சத்தினுடைய குணாதிசயம் தான் அவர் பலனை கொடுப்பார். அதுல இந்த சுக்கிரனும் சேர்றாரு. அப்படிங்கும்போது சுக்கிரன் ராகு இணைவு பெர்ஃபெக்டா வேலை செய்யும். இப்ப மேஷத்துக்கு நமக்கு 12ல இந்த சுக்கிரன் ராகு சேர்றது என்ன பண்ணும் அப்படின்னா, கலை சார்ந்த ஈடுபாடுகள், அதாவது இப்போ சினிமா துறை எடுத்துக்கிட்டாலும் சரி, வாய்ப்பாட்டு சம்மந்தப்பட்டது, இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு, இதெல்லாம் கலை சார்ந்த விஷயங்கள். அதே மாதிரி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கு இருக்கிற ஏஐ டெக்னாலஜி, இன்னைக்கு இருக்கிற அப்டேட் பண்ணக்கூடிய அத்தனை நுணுக்கங்களும், அதாவது கம்ப்யூட்டர் சார்ந்த நுணுக்கங்களும், இதெல்லாம் சுக்கிரன் ராகுவுக்கு கனெக்ட் ஆகும். அப்போ 12ஆம் இடத்துல இந்த சேர்க்கை என்பது இப்போ இந்த லைன்ல நீங்க ஆராய்ச்சி மனப்பான்மை வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்லா உதவும். அதே மாதிரி நிறைய பேர் இப்போ டிடெக்டிவ் ஏஜென்சி, இப்போ சிபிசிஐடி, அது மாதிரி இன்கம் டேக்ஸ் ரெய்டு, இதெல்லாம் 12ஆம் இடம் சம்மந்தப்பட்டது. அப்போ இது மாதிரி விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறது உணர்த்துது மேச லக்னக்காரர்களுக்கு. நம்ம ஜனன ஜாதகத்தின்படி நமக்கு சுக்கிரன் ராகு திசாபுத்தி அந்தரத்துல வரும்போது இதை நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். அதே நேரத்துல நம்ம ஜனன ஜாதகப்படி சுக்கிரன் ராகு 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பு இல்லாமல் இருக்கணும். அப்படி 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பு இருந்தால் இந்த நாட்கள் இருக்கு இல்லையா, 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் ரகசிய நடவடிக்கைகள்ல சிக்கல் வந்துடும். அதாவது இப்போ ஒரு பணத்தை பதுக்கி வச்சா கூட அது ரகசிய நடவடிக்கை தான். ஒரு டாக்குமெண்ட்டை பதுக்கி வச்சா கூட அது ரகசிய நடவடிக்கை தான். அப்ப அதுல எல்லாம் சிக்கல் வந்துருங்கிறத உணர்த்துது. ஏன்னா சிம்மத்துல சுக்கிரனும் பகை, ராகுவும் பகை, சிம்ம ராசியில அம்சமாக்குறாங்க இந்த 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும். அப்ப இதுல கவனமா இருக்கணும். அடுத்த பாதத்துக்கு சுக்கிரன் போயிடுவாரு. ராகு அதே பாதத்துல தான் இருப்பார், உத்திரட்டாதி 1ல தான் இருப்பார். சுக்கிரன் உத்திரட்டாதி 2க்கு போகும்போது என்ன ஆகுது, அம்சத்துல சுக்கிரன் நீசமாகிறாரு. அப்ப அம்சத்துல பாத்தீங்கன்னா ராகுவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாலும் கூட நீச பார்வை, அந்த நீசத்தன்மை, நீச சேர்க்கைன்னு எடுத்துக்கணும். அப்ப எப்படி இருக்கும், வேல்யூ குறைவா இருக்கும். நீச பார்வை எப்படின்னா, இப்ப ஒண்ணும் இல்லை, 12ஆம் இடம் ரகசிய நடவடிக்கைகள்ல பிரச்சனை வருதுன்னு அர்த்தம். அது இப்ப பெண்கள் சார்ந்த பிரச்சனை, ஆணாக இருந்தால், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த பிரச்சனை, ரகசிய திட்டங்கள் போடுவது. 12ஆம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானத்தை குறிக்குது. வெளிநாட்டு பிரயாணத்திலிருந்து படுக்கை அறை சுகங்கள்ல இருந்து எல்லாத்தையும் குறிக்குது. ஸோ அந்த விஷயத்திலையும்
இது வந்து சுக்கிரன் நீசம் அப்படிங்கிறது வேல்யூ இருக்கிறதுனால மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது வந்து உத்திரட்டாதி 3ஆம் பாதத்துக்கு 11ஆம் தேதி வர்றாரு. 17ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் பாதத்தில் இருக்கார். அப்பதான் சுக்கிரன் ரொம்ப சப்போர்ட்டிவா மாறுறாரு நமக்கு. ஏன்னா துலாம்ல அம்சத்துல ஆட்சி பெறுவார். அப்ப அந்த டைம்ல இந்த ராகுவுக்கும் சிம்மத்துல இருக்கிற அம்ச ராகுவுக்கும் துலாத்துல இருக்கிற அம்ச சுக்கிரனுக்கும் ஒரு சுப விளைவு ஏற்படுது. அப்ப இந்த சேர்க்கையினுடைய தாக்கம் வந்து நமக்கு பெனிஃபிட்டா இருக்க போகுது. அப்பதான் நம்ம வந்து சந்தோஷம், மகிழ்ச்சி, நமக்கு இருக்கக்கூடிய கலைத்திறமைகள் வெளிப்படுதல், அதனால நமக்கு புதிய கஸ்டமர்கள்னால டெவலப்மெண்ட்டு, பொதுஜன தொடர்பு, இதெல்லாமே நமக்கு டெவலப்மெண்ட் ஆகும். இப்போ புதுசா கான்ட்ராக்ட், ஒப்பந்தம் இதெல்லாம் கிரியேட் பண்றவங்களுக்கு இது சாதகமாக இருக்கும். அதே மாதிரி பிரயாணங்கள்னாலையும் மகிழ்ச்சி இருக்கும். இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் அந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ். ஏன்னா சுக்கிரன் வந்து உத்திரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு போயிடுவார். அப்ப அம்சத்துல எங்க இருப்பாரு? விருச்சிகத்துல இருப்பாரு. என்னதான் விருச்சிகத்துல சுக்கிரனுடைய நிலை சமநிலைன்னு இருந்தா கூட இந்த ராகுவுக்கும் அந்த சுக்கிரனுக்கும் சிம்மத்துல இருக்கிற அம்ச ராகுவுக்கும் விருச்சிகத்துல இருக்கிற அம்ச சுக்கிரனுக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் ஏற்படுது, ஒரு முரண்பாடு ஏற்படுகிறது, ஒரு தடைகள் விஷயங்கள் ஏற்படுது. அப்ப ஒரு 2 பேர்த்துல ஒருத்தர் செய்யறத ஒருத்தர் தடுத்துருவார். இப்ப சுக்கிரன் வந்து நமக்கு நல்லது செய்யற கிரகமா இருந்து நமக்கு ஏதாவது மகிழ்ச்சி, நல்ல சுப விரயங்கள், ஒரு திருமண காரியங்கள் அல்லது ஒரு ஒரு பொருட்கள் வாங்குதல், சொபிஸ்டிகேட்டடான பொருட்கள் வாங்குறது, ஆடம்பர பொருட்கள்ல வந்து இது பண்றது, சேர்க்கை, இதெல்லாம் வந்து சுக்கிரன் பண்ணாலும் இந்த ராகு சேர்க்கையினால என்ன ஆகும்னா அதுல ப்ராப்ளம் வந்துடும். ஒன்று அந்த பொருள் நமக்கு உபயோகம் இல்லாமல் போயிடும், இல்லையா அது இந்த இப்போ ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பெரிய பட்ஜெட் எடுப்பாங்க, ஆனால் ஃப்ளாப் ஆகிறதுக்கு காரணம் என்ன? அந்த ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் கெடுக்கிறதுங்கிறது, தடுக்கிறது, நல்லது செய்யாம தடுக்கிறது அப்படிங்கிற கான்செப்ட் இந்த ராகு வச்சிருக்காரு. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கலாம், இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நடத்தலாம், சொந்த ப்ராஜெக்ட் கூட நடத்தலாம். அந்த மாதிரி ப்ராஜெக்டுகளில் இப்போ கவனமாக இருக்கணும். நாம் ஒரு ஆராய்ச்சி கான்ஃபிடென்ஷியலாக ரிசர்ச் எடுத்துகிட்டு போய் அது சக்ஸஸ் ஆகாமல் தடை ஆகிறதுக்கு இந்த ராகு காரணமாக இருப்பார். அப்போ நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் பாசிட்டிவ், சுக்கிரன் ராகு சேர்க்கை பாசிட்டிவ். அதே போல் 6ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் நெகட்டிவ். ஏன்? சுக்கிரன் நீசமாகிறாரு. சுக்கிரன் இருக்கிற கன்னியில நீசமாகிற வீட்டுக்கு ராகு வந்து 12ல இருக்காரு. அப்ப அது வந்து நல்ல விளைவு கிடையாது. அதுக்கப்புறம் வந்து 11ல இருந்து 17 வரைக்கும் பாசிட்டிவ். அப்ப வந்து சுக்கிரன் தன்னுடைய ஆட்சி வீட்டுல அம்சத்துல இருப்பாரு. அப்ப வந்து ஒரு சுக்கிரனுக்கு பலம் அதிகம், சுப விளைவு. ராகு சிம்ம ராகுவுக்கும் துலாம் சுக்கிரனுக்கும் சுப விளைவு ஏற்படுது, நல்லது. மறுபடியும் 17ல இருந்து 24 வரைக்கும் நெகட்டிவ். அப்பதான் ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப இந்த விஷயங்களை நோட் பண்ணிக்கிட்டு அந்த தேதிகள் வரும்போது நீங்க வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களுடைய ரகசிய திட்டங்களாகட்டும், ஆராய்ச்சி மனப்பான்மையாகட்டும், டிராவல் பண்றதாகட்டும், இதெல்லாம் கொஞ்சம் மனசுல வச்சு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை பதிவாக இருக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.